பத்தி நீங்க எப்படி சாமி பாடலாம்? ஆளாளுக்கு சண்டைக்கு வர்றீங்க. என்ன பேசிட்டு காலம் ஒடிக்க நான் மண்டைய பழக்கணும். நான் பாத்துக்கிறேன். ஏன் முன்னாடி பேர் எங்க பாடல? ஓ இதே ஒரு குழப்பவாதிடாவே. அவங்க 2 பேரும் மன்னிச்சாலும் நான் விட மாட்டேனே. அப்பா அப்படி இருக்க அடிச்சு போடாதீங்க. நாளைக்கு ஏன் முன்னாடி பேரை பாடாம விட்டுறாரு. எப்படி என் முன்னாடி பேரை பாடலாம்? என் பிரச்சனையை பிடிச்சுக்கிறதா ஒவ்வொருத்தலாம் முதல்ல அதாவது எங்க 2 பேர்த்து பிரச்சனை முதல்ல அமுதான ஏகாந்த ராணின்னு எப்படி அமுதான எப்படிக்கா பாடலாம்? ஐயோ எங்க 2 பேர் கொண்டாட்டி நீங்க எப்படி பாடலாம்? ஏய் ஏன் முன்னாடி தானே பண்ணேன். உங்க முன்னாடி பாடல எங்க முன்னாடி பாடுவீங்க. வாணிங்கிறது வாணிங்கிறது உங்க முன்னாடியா? வாணிய ராணி மாதிரி வச்சிருக்கேன். வாணி எதுக்கே ராணி மாதிரி வச்சுக்கிறேன்? நான் ராணி நான் வச்சுக்கிறேன், நீ வாணி வச்சுக்கியா? என்ன ஏன் போட்டு இப்படி விட்டுறாங்க? மறுபடியும் அதானே கடுப்பாயிரு. ஆமா பெரிய பிரச்சனை. பெரிய பிரச்சனை என்னமா அவர் கல்யாணம் பண்ணிக்க நீங்க வச்சுக்கிறதா? இல்ல இல்ல ராணிய வாணிய ராணி மாதிரி வச்சிருக்காரா? ராணிய வச்சுக்கிட்டாரோ வாணிய வந்து கல்யாணம் பண்ணிருக்காரா? என்ன பேச்சு பேசுறாரு பத்தியா? அது நேருக்குடா. ராஜாத்தி மாதிரி வச்சுட்டு போயா? பொண்டாட்டி பிரச்சனை பிரச்சனையே பொண்டாட்டி பிரச்சனை பிரச்சனை. மத்த எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கும் வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாம் சம்பந்தம். முத்த முத்த காய்ச்சலுக்கு தென்னமுள்ள தொட்டு புட்ட தோசமுள்ள வாடி முள்ள தண்ணி மோட்டாசு தண்ணி மோட்டாசு தண்ணி. அது அங்க நிக்க தண்ணி தண்ணி தேடி போயிட்டேன். ஏற்கனவே வாங்கி வச்சுக்கிட்டாங்க. நீங்க இல்லையா? ஏரியா அப்படி ஏரியா நீங்க 2 வாங்கி வச்சுக்கிறது பொய்யா? யார் வாங்கி வச்சிருக்காங்க? இப்படி ஊருக்கு பசங்க கழிப்பிட்டு என்ன பொருள் கிளப்புறாளா? மாறுதல் வேஷத்தை மேடையோட விட்டுறாங்க. கேள்விப்பட்டேன். அந்த பழக்கம் நமக்கு கிடையாது. இப்ப சொல்லு ராணிய வச்சுக்க கூடாது. அது தவறு. அப்ப சொல்லுவேன். கண்ணு குத்தி விடாதையா? ஏற்கனவே அறப்பால இருக்கா? கை நீட்டு என்ன வளர்க்குறா? கண்ணை குத்தி குத்தி பிடிச்சா ஏற்கனவே டிம் பிரைட் தெரிய மாட்டேங்குது சுத்தமா. பிரைட் அடிச்சா கண்டிப்பா நீர் வர காரணம் குருமையா. தண்ணி நிறைய குடிச்சா வரத்தா செய்யும். நீர் கடுப்பாக பேசுகிறீர். சுண்ணாம்பு தடவிக்குங்க. நீர் கடுப்பு நல்ல. எதுல? அதுலதான். எதுல நீங்கல்ல? கடுப்பது எங்கு? கடுப்பது மேலே, தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? எங்க தடவினாலும் டம்முன்னு நிற்கும். தடவுற விதம் தான் அப்படியே வருடி விடும். சப்பரம் தனியா கால் வருவாங்கயா. செந்தமிழிலே செப்பமையா என்று சொன்னேன். செந்தமிழ் தீண்டமிழ் வைந்தமிழ் கடுத்தமிழ் முத்தமிழ் அத்தனை தமிழ் நமக்கு தெரியுமோ? தெரியும். தெரியுமோ என்று நான் அவ்வளவு லாங் போகாது. எனக்கு தெரியாதா? தெரியும். அவ்வளவுதான். தெரியும். அவனுக்கு தெரியாதா? செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தே வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்னும் போதினிலே மூச்சு நிலை என்று பார்த்தீர்கள். பார்த்தேன். தமிழை பேசும்பொழுதுதான் தனி சக்தி பிறக்க வேண்டும். அவன் தான் தமிழன். ஆமா. எப்படி இதெல்லாம் படிப்பு சிறப்பு. நன்றி. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது என்னும் காணோம் என்று அழகாக சொன்னான் பாரதி. எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா. இருக்கட்டும் ஐயா, இருக்கட்டும். தமிழ் மொழி போல் இனிதான அது மாதிரி ஒண்ணு பார்க்கவே முடியாது.
தமிழ்ல பேசுறப்பதான் என்ன மாதிரி ஒரு தமிழ் பேச்சு எப்படி பேசுறாங்க? அந்த தமிழை செவியார கேட்கும் பொழுது முடியல, ரத்தம் வருது காதுல. ஆரம்பிச்சுட்டா ஆமா, 3 தலைமுறையை தோண்டி திட்டு வாங்கி பார்த்துருங்க. டிசைனா அந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை. கேட்கும் பொழுது அப்படியே செவிக்கு ஆராசமா ஐயச்ச காட்டி ஊத்துற மாதிரி. ஆமா, எப்படி இதெல்லாம் படிப்பு சிறப்பு. நன்றி. தமிழ் 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 என்று சொன்னாலே தமிழ் 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 என்று வரமா வந்த தமிழ். கொஞ்சம் ஓவர் அர்த்தம் போட்டோமோ? தமிழுக்குள்ளே அமிழ்ந்திருக்கிறது, அமிழ்ந்திருக்கிறது. இருக்கட்டும். படித்தேன் 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 என்று சொன்னால் படித்தேனை காதிலே ஊற்றியது போல் இருக்கலாம் அந்த தமிழ். தேன் போல் தித்திக்கும். என்ன சும்மா சும்மா கிடந்தா ஏறிடுவியா? ஏறுவேன், கிடைக்கல. கிடைச்சா மட்டும் கிழிச்சு விடுவேன். கிழிஞ்சிடும் தான் அப்படியே பக்குவமாக வச்சிருக்கேன். பூஜை பண்ணுவே. வாங்கின தேங்காய் விளங்காய் எல்லாம் வாங்கிட்டு உட தேங்காய் ஆத்து ரத்தம் வந்துடும். சாம்பிராணி போடு. சாம்பிராணி கங்கு போட்டு போடக்கூடாது, நெருப்பு தெரிச்சு விழுந்துடும். கம்ப்யூட்டர் சாம்பிராணி புகை மட்டும் அப்படி அடிக்கணும். நீ அது மட்டும்தான் நீ பண்ண முடியும். செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்புறம் நீங்க விடவே மாட்டீங்க. ஆமா, இது எப்படி இதெல்லாம் படிப்பு சிறப்பு. நன்றி. எழுத்து 18 ஆயுதெழுத்து 1 உயிர் எழுத்து 210 எழுத்துக்களை கூட்டினார் 247 எழுத்துக்களை கொண்ட 247 எழுத்துக்களை வைத்து தமிழ் மொழியின் நாவிலே தாண்டாவாழ செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தமிழ் மொழி சிறப்பாக என்பதை யாம் அறிவோம், தாங்களும் அறிந்திருக்கிறேன் உணர்ந்தேன் நான். அப்படிப்பட்ட தாங்களை இந்த இடத்திலே சந்திக்க வாய்ப்பினை இறைவன் எனக்கு என்ன காரணம்? உங்களோடு யாம் உரையாடும் அந்த எம்மோடு தாங்கள் உரையாட வேண்டும் என்பதனால் அதனால் உங்களையும் எம்மையும் மேடை கிடைத்து புராணம் தெரியுதா? எமது புராணம் உணர்த்துவதற்கு ஒரு அளவுதான் போட்டு ஒரு மனுஷனை பேச விடாம தள்ளனா என்ன செய்ய முடியும்? மேடையில பேசுறப்போ யாருக்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோம் முதல்ல நிதானிச்சு பேசுறோம். தெரிஞ்சுதான் பேசுறான். என்ன கொன்னுடைய என்ன பேசுற? சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு என்ன சம்பந்தம் எல்லாம் பேச? மேடை பேச்சா இருக்கணும், சரியா? என்ன பேசுனாங்க? வெளியில சம்பந்தம் இல்லாம பேசிட்டு கூடாது, புரியுதா? என்ன பேசுனா இது நொதுங்குற? நீ புராணம் பேசி, இதிகாசம் பேசி, இலக்கியம் வேற என்னையா பேசுன? அசிங்கம் பேசுற நீ, அசிங்க தப்பிச்சா முடியாது. இப்படி சொல்லிட்டு ஓடிப்பலானா? அசிங்கம் பேசுற. எது அசிங்க? நான் பூனா சூனா பேசுற மேடையில என்ன நாரத பத்தி 247 எழுத்துல பூனாவும் சூனாவும் இல்லையா? இருக்கியா? அதுக்குன்னு அது வார்த்தை இருக்கு, எல்லாமே இருக்கு. தமிழ் எழுத்துல இருக்கிறதுனாலதான் அதுல எழுதுவேன், தமிழ்ல எழுதுவேன். அப்புறம் என்ன அந்த பொருள் இருக்கா இல்லையா? என்ன மிருதங்கம்னா மிருதங்கம் இருக்கு, தமிழ்ல தானே எழுதுற மிருதங்கம்னு. ஹார்மோனியம்னா ஹார்மோனியம்னு எழுதுறோமா இல்லையா? பலவாத்தியம்னு எழுதுறோம்ல. சிரிப்பு நடிகை தமிழ்ல தானே எழுதுறேன். அதுக்கு நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லையா? கெட்ட வார்த்தையும் தமிழ்ல தான், நல்ல வார்த்தையும் தமிழ்ல எழுதுறேன். வார்த்தையில இருக்குல்ல, கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தை இருக்கு இல்லையா? நான் புராணம் பெருதாங்க, புராணம் பூனாங்கிறேன். சொல்லுவேன். என்ன பேசி தப்பிச்சு போயா? என்ன சொன்ன? புராணம் பெரிதாங்க, புராணம் பூங்குற சொன்னேன். இதிகாசம் பெரிதாக, இதிகாசம் பூங்குற. இலக்கியம் பெரிதாங்க, இலக்கியம் பூனாங்கிற சொன்னேன். முதல்ல தெளிவா புரிஞ்சுக்க பழகிக்குங்க. பக்குவம் பத்தலையா? என்ன பக்குவம்? யாருக்கு பத்தல? எனக்கு பக்கம் இல்ல, உனக்கு பக்கம் இல்லடா. பாவம் ஒரு பக்கம், பலி ஒரு பக்கம் ஆகக்கூடாது. என்ன தப்பு பண்ணது நீர், நான் தப்பு பண்ண? என்ன சொல்லக்கூடாது. எப்ப தப்பு பண்ணேன் நானு? நீங்க புராணம் பெரிதான் நீங்க. ஆமா.
நான் புராண புத்தகம் சொல்ல வந்தேன். புராண பூன்னு தள்ளிட்டீங்க, இத்தகம் கிட்டு போயிடுச்சு. இலக்கிய பூன்னு தள்ளி விட்டீங்க, இத்தகம் கிட்டு போயிடுச்சு. கவி பூன்னு தள்ளிட்டீங்க, இத்தகம் போயிடுச்சு. திருக்குறள் பூன்னு தள்ளிட்டீங்க, இத்தகம் போயிடுச்சு. அப்ப பூ இங்கே நின்றுச்சு, இத்தகம் அங்கிட்டு போயிடுச்சு. தள்ளி விட்டது யார் தப்பு? ஓஹோ, புத்தகம் என்பதற்கு முதல் எழுத்து பூ. அதைத்தான் பூன்னு இத்தகம் இங்கிட்டு போய் தள்ளிட்டீங்க. ஏன் இத்தகம் மைக்ல கேட்க புத்தகம்னு சொல்லிட்டு போறியானே? சொல்ற மாதிரி தள்ளி விட்டா எப்படியா சொல்றது? என்ன பாஸ் நான் சொல்ற தப்பா இருக்கா? ஓஹோ, அப்ப சொல்லும்போது இங்கிட்டு ஒரு மைக் வச்சிருந்தா இத்தகம் அந்த அப்படி சொல்லுங்க. சரி சரி சரி. அர்த்தம் வந்தோம் பேசணும். 4 வார்த்தை நறுத்தரிசமா இருக்கு. உன் பேர் என்ன, ஒப்பன் பேர் என்ன, கோத்தா பேர் முடிஞ்சு போயிட்டே இருக்கணும். அதை விட்டு நான் தங்களோட ஒரு யானை கூட்டி இருக்கின்ற வெளியில இரவனாக எதுக்கு 1947 வந்த கூட மாதிரி இருக்கிறாங்க தூங்குறதா? சும்மா நார்மலா பேசுங்க. வேண்டாம் ஐயா, வேண்டாம்னா அப்படியா? ஒரு மனிதனுடைய தத்துவத்தை பெரிய தத்துவம் மயிர புறமண தத்துவம், நான் பார்க்காத தத்துவம் போட்டு குத்தும் டென்ஷன் ஆகிருக்கும், கொலவழிந்து போகும். என்னையா இது? இதுவரையிலும் நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டதான் உடைய நாவால் அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள். எல்லாம் நாகரிகம் தான். எது நாகரிகம்? மயிர் என்று கூறுவது நாகரிகமா? அப்புறம் மயிரும் சொல்லாம கயிறுனா சொல்லுவாங்க. அதை ரோமம் என்று கூறியிருக்கிறார்கள், அதை கூந்தல் என்று கூறியிருக்கிறார்கள், அதை போய் மயில் என்று அநாகரிகப்படுத்துகிறீர்கள். எந்த வகையில நியாயம் என்று கூறுவீர்கள்? இதுக்காக நான் போய் முடிவெட்டுற கடையில் உட்காந்துக்கிட்டு என் கூந்தலை சரி செய்யுங்கள், என் ரோமத்தை ஒழுங்குபடுத்துங்க சொல்லுவாங்க. வயிற்றை வெட்டிட்டு போறேன். பள்ளிக்கூடத்துல எனக்கு பிடிக்காத ஒரே ஆளு தமிழ் வாத்தியார் தான். ஐயா பொய்யான்னு ஆளை கொல்லுவேன். கல் இடத்துல மண்டை புலந்துருக்கேன், அதே மாதிரி மண்டை 2 புலந்துருவேன். ஞாபகத்தில் வச்சு பேசுங்க. என்ன அர்த்தம்? தாங்கள் ஆசான் என்ன உணர்த்தி இருக்கிறார் தெரியுமா? கொட்டையில் அடிக்க சொல்லியா? அது அல்ல, கல்லாமை உலகிலே யாரும் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தி இருக்கிறார். தாங்கள் ஆசான் தாங்களை சொல்லி இருக்கிறார். நக்க சொன்னான் என்று சொன்னே. நக்கி நடராஜனை மட்டுமே நினைவூட்டுகிறது. அவர் தான் ஆடு பொழுது குண்டலம் கீழே விழுந்தது. நாவா நக்கி இருந்தா நக்கி நடராஜன் வருவதற்கு காரணமாக இருந்தது. நாகராஜன் நக்குனா என்ன, நாகராஜன் நக்குனா நமக்கு என்னையா? நாகராஜன் நாகராஜன் சொன்னோனே எனக்கு சிவனுடைய கழுத்திலே கிடக்கக்கூடிய பாம்பு மட்டும்தான் எனக்கு நினைவூட்டு இருந்த இடத்துல. பாம்பு அப்புறம் புடிச்சுட்டு ஊ என்று சொன்னேன். ஓம் என்ற பிரணவத்தை ஊ என்ற எழுத்துக்களுக்கு பிந்து நாத உணவு சேர்த்ததை மட்டும் நான் எனக்கு நினைவூட்டுகிற இந்த இடத்திலே. பேச்சு கிடையாது, ஒன்லி ஆக்ஷன் தான். இந்த வரலை பார்த்தோன்னே எனக்கு கர்ணனை மட்டும் நினைவூட்டுகிறது. அதோ அன்னச்சத்திரம் இருக்க அந்த கர்ணன் விரலை காட்டினார் என்பதை மட்டும். தம்பி பெருமாள், என்ன நான் ஒரு டைப்பான ஆளு. அதுக்கு என்னப்ப பட்டுன்னு அடிச்சு விடுவேன். அடி அடி அடின்னு சொன்னேன். எனக்கு திருவள்ளுவர் மட்டுமே நினைவூட்டுகிறது. அவர் தான் 1.25 அடியிலே திருவள்ளுவருக்கு 1.25 அடி இருந்துச்சா? ஒரு போய் பிடிச்சி பார்த்தாரு. அவன் 1/2 அடி வச்சுக்கிட்டு ஆள் கிடைக்காம பேசிட்டு இருக்க. என்ன ஒரு அறிவாளித்தனம் முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க நீ? முட்டாளுங்க ஒன்ன மாதிரி ஒரு நான் ஒண்ணு சொல்லிருக்கேன், நீ சபதமா பேசுற. யாரு? நல்லவனுக்கு 3 வாதை, நல்லவனுக்கு கெட்டவனுக்கு 2 வாதை, முட்டாளுக்கு முன்னாலும் 1 வாதரா. அங்க இருந்து வரவன் நல்லவனா இருப்பேன், அங்க இருந்து வரவன் நல்லவனா இருப்பேன். இவன் ஒரு வழியில ஒதுங்கி போவேன், அவன் ஒரு வழியில ஒதுங்கி போவேன். எப்பவுமே நடக்கிறது ஒரு வழி. நல்லவனுக்கு நல்லவனுக்கு 3 பாதை, நல்லவனுக்கு கெட்டவனுக்கு 2 வாதை. நல்லவன் என்ன செய்வேன்? ஒதுங்கி போவேன். கெட்டவன் என்ன செய்வேன்? என்றுமே நடக்கக்கூடியில வருவேன். அதான் நல்லவனுக்கு ஒரு முட்டாளுக்கு 2 பாதை. முட்டாளுக்கு ஒரே பாதை. இங்க இருந்து போறவனு முட்டாள், அங்க இருந்து வர்றவனு முட்டாள். 2 பேரும் பாதையை விட்டு ஒதுங்கவே மாட்டாங்க. அதான் முட்டாளுக்கு. இங்க பாரு, நான் நல்லவனா கண்டு ஒரு வழியில ஒதுங்கி போறேன். உன்ன மாதிரி முட்டா போயிட்டெல்லாம் நான் பேசணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. வாங்க நான் முட்டா போயல நல்லா பேசுனீங்க, சென்னு பேசாம விட்டேன். இவ்வளவு ஒரு கூட்டத்துல என்ன முட்டா பண்ணிட்டீங்க. அப்புறம் என்ன பேசுறவங்க சம்பந்தம் இல்ல. ஹலோ இல்லங்க, நான் முட்டா பையனாயா? நான் முட்டா பையன். முதல்ல முட்டாள பேசி சமாளிச்சுட்டு போயா, அப்புறம் நீ அறிவாளி பார்க்கலாம். இதுக்கே முடியல. வல்ல எப்படி முட்டாள்கிட்ட பேசி சமாளிக்கிறது? எப்படி முட்டாள்கிட்ட எப்படி பேச? நான் கேட்கற சொல்ல
ஏய் நீ சம்மந்தமே வாயா போட்டுருவேன் பட்டாரணை அடிச்சா மூக்காந்துட்டு தெரிச்சு போவேன். நீ வாயா பையன் மரியாதை பேசுற முட்டா பையன் அப்படிதான் பேசுவேன். அறிவாளி தான் நல்லா பேசுவேன். நான் முட்டா பையன் தானே அப்படித்தானே பேசுவேன். மண்டையை புலந்து விட்டுருவேன். பேசாம தொர்ராஜன் கூட உட்காந்து பேசிட்டு மண்டையை புலந்து விட்டுருவேன். நான் முட்டா பையன் தானே அப்படித்தான் பேசுவேன். இந்த இடம் யாருக்கே சொந்தம் நான் நம்பிதாசன் சொன்னேன் கிடையாது. வீரத்தேவனுக்கு சொந்தம். ஏய் இங்க வேற உங்க அப்பாவுக்கு சொன்னேன். உங்க அப்பாவுக்கு அப்புறம் அண்ணன் தம்பி 7 பேர்ல தலைமகனுக்கு சொன்னேன். தலைமகன் கால் மகன் 50 பேர் சோத்துக்கு வழி இல்லாம என் காலை பிடிச்சி கிடக்காங்க. இப்ப நான் தான் இந்த இடத்த நீ நடுவுலண்டா நடுவுலாண்டா. நீ எப்படி ஆச்சு? இப்ப என் பேர்ல தான் இந்த குறிஞ்சி நிலம் இருக்கு. சந்தேகம் வந்தா போய் ஈசி போட்டு பாத்துக்கணும். அதுக்கு எத்தனை 10 மணிக்கு கடை வந்து அதுக்கு செல்ல எடுத்து போட்டு பாருங்க வரேன். இப்ப வீரத்தேவன் அப்படி என் பேர்ல இருக்கு. இப்ப இந்த இடத்துக்கு சொந்தம் நான் தான். இந்த இடத்துக்கு தலைவர் நான் தான். யார் இடத்து பேரையும் உன் பேரையும் போட்டா வந்துருமா? வந்துரும். காலையில கண்டிப்பா போட்டு போட்டு பாக்கணும். பாருங்க. இப்ப இடத்துக்கு தலைவன் நான். நீ ஒரு இடத்துக்கு ராஜா நான்னா என் இடத்துல நிக்கிற நீங்க என் பேச்சு கட்டுப்படுத்தான எதுக்கு கட்டுப்படும்? என்ன தலைவர் அதான உண்மை. ஏய் நான் நாட்டை ஆளுகின்ற மன்னன். நான் முட்டாப்பையன். இது நாடு முட்டாப்பையன் நாடு. பேசக்கூடாது. முட்டாள் ராஜா உத்தரவிடுகிறேன். உமக்கு மரண தண்டனை. பேசக்கூடாது. பேசாம நிக்கிறான். யாருங்க என்ன தப்பு பண்ணி மனு? டேய் தவறுகள் இங்க கிடையாது. ஐயா ஏன் ஆணு சர்வாதிகாரம் முட்டாப்பையன் ஆட்சி அப்படித்தான். இங்க வரா அப்படித்தான் பேசுவேன். யாருங்க காவலாளி? வாங்க. நீ இந்த வேலையெல்லாம் பார்க்காத, தேவையில்லாத வேலையை பார்க்காத. இன்னைக்கு நீ மாட்டி சீரழிய போறியா பேங்கட பையா? திடீர்னு சாமியாரா போயிட்டு குடும்பத்துல எதுவும் பிரச்சனையா? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? டேய் உங்க ஆளை பார்த்து டேய் 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 உங்க நாட்டிலே இப்படி ஒரு அறிவாளி நல்ல மனுஷங்க இருக்காரு. டேய் பச்சை தண்ணி குடுக்குறாங்க. ஐயோ, வீட்டுக்கு வந்து என்னங்க அப்படி கல்? நான் மன்னனா நீ மன்னனா? நீங்க ஏன் பண்ணாரு? யாரு? நமக்கு தெரிஞ்ச ஆளா இருக்கும் போல. உங்க கூட பேசிக்கிட்டு இருந்தாரா? சொன்னா மரண தண்டனை கொடுத்து ஜெயில அடைக்கிற கைதியை சொல்ற உட்கார்ந்து சிம்மாசனம் கொடுத்து வச்சிருக்க. சவுடாது மாட்டேன். உட்கார சொன்னா என்ன உட்கார சொன்னேன்? என்னோட பூவு யாரு பூ? டேய் இவர் விட்டு கொண்டு வந்தவர். ஏயா பூவை நீ அங்கே விட்டு வச்சிருக்க? என்னங்க இதுல புராணமே இருக்கேன். இதுலயா பூவுக்கு இந்த பெண்கள்லாம் சுமங்கலியா இருக்கிறா. அவங்க எங்க பூ வைப்பாங்க? தலையில தான் பூவை பார்க்க கேட்டு இருந்துக்காவல. கல்யாணம் பண்ணிருக்கீல்ல? அதே மாதிரி ஆண்கள் சுமங்கலியா இருக்கணும்னா இங்கே வைக்கணும். இப்ப தெரியுதா முட்டா பையன் நாடுன்னு? டேய் இருக்க மாட்டேன். கொண்டு செயல் அடைச்சுட்டா போ. 2 வார்த்தை பேசிவா. உனக்கு இல்லாத உரிமையா போ. உங்களுக்கு விடுதலை நீங்க கிளம்புங்க. நான் ராஜாவா ஜி ராஜா? நம்ம சொல்லுக்கு மரியாதை இருக்கான்னு ஒரு செக்கப் பண்ணி பார்த்தேன். போ. 2 வார்த்தை பேசிக்கிட்டுமா? ஒரு வார்த்தை முடிச்சுன்னு ஒரு வார்த்தை. ஆமா மரண தண்டனை அளவுக்கு போற அளவுக்கு என்ன தப்பு பண்ணியா? எதுக்குன்னே தெரியாம கொடுத்துருக்கேன். இந்த ஆள்கிட்ட நாங்களாக்கு நான் எப்படி இருக்கேன். சரி உங்க உயிரை நான் காப்பாத்துறேன். அதுக்கு நான் கேரண்டி. டவுசர் பையில காசு இருக்கா? டவுசரே போடுறது இல்லையா? ஆசை வத்தவே. எதுக்கு அந்த ஆள்கிட்ட டவுசர் பையில காசு இருக்கா? எங்க முதலாளி சொல்லிட்டாரு, எங்க தலைவர் சொல்லிட்டாரு, டவுசரை கழட்டிக்கிட்டு அடிப்போம் இருக்கேன். உலகத்துல அவ்வளவு பேரும் டவுசரை கழட்டிட்டு தான் அடிப்பான். அவசரமா அடிக்கிற வேணா அடிப்பான். பிரச்சனை பேசியா? எருமாட கூட்டி போ. டேய் என்ன கமான் பாலாமின்னு உன் லவ்வரை கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டு இருக்கேன். என்ன பண்ணணும்? கைதி உடனே பிடிச்சி தள்ளுபடா. பாருங்க என்ன பண்றது. ஹலோ ஏன் ஆளை அடிக்க போய் நீயே போய் ஜெயில உட்காரியா? தப்பிச்சிட முடியும் இன்னைக்கு என்கிட்ட. தர்ராஜே அதுதான் காரணம். இன்னைக்கு இந்த ஆளை போட்டு தள்ளணும் முடிவு பண்ணிட்டேன். ஐயோ தொல்லை தாங்க முடியல. முதல்ல அதை செய்ய. இன்னைக்கு ஆளை குலேஸ் பண்றான். அதுக்கு உன் ஒத்துழைப்பு தேவை. நீங்க என்ன கேட்டாலும் உதவி செய்ய வேணாம். நான் சப்போர்ட் பண்ணி என் கூட நிற்பியா? நீங்க கண்ணை மட்டும் காட்டுங்க, நான் பாத்துக்கிறேன். கண்ணை கூட்டுறேன். என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் பாக்குறேன் அந்த வேலையை. இப்ப சொல்றேன். அந்த ஆளை கூட்டுவா. கூட்டியா கூட்டியா நீ சோழியை முடிச்சுக்குவோம். வாங்க வாங்க. சாமியார் சாமியார்
உங்க மேல பாவமா இருக்கும் உங்களை பார்க்க எனக்கு. நீ என்ன பாவம் பண்ணுறாரு? ஏதோ கொலவெளியில மரண தண்டனை கொடுத்து விட்டேன். இருந்தாலும் ஒரு பரிதாபமா இருக்கு. நான் கொடுத்த தீர்ப்பு சரியா இல்லையான்னு எனக்கே குழப்பமா இருக்கு. நம்ம மனசு குழப்பமான நேரத்துல நமக்கு யாருக்கு தெய்வம் தான் துணையா இருக்கும். திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. ஆமா ஆமா. இந்த தீர்ப்பு சரியா இல்லையான்னு இப்ப நான் கடவுள்கிட்ட விடுறேன். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். என்ன? திருவள்ளுவர் சீட்டு எழுதி போறேன். சரி. ஒரு சீட்ல மரணம்னு எழுதுவேன். சரி. இன்னொரு சீட்ல விடுதலைன்னு எழுதுவேன். குளிக்கு போடுறோம். சரி. விடுதலைன்னு உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க போலாம். போயிட்டே இருக்கோம். கண்டிப்பா அப்படிதான் வரேன். உங்களுக்கு எந்த அது வரும்போது பாத்துக்கலாம். எந்த ஆபத்தும் இல்லை. மரணம் வந்துருச்சுன்னா போடுறது அது மாற்றம் இல்லை. யாருக்கும் வீட்டுக்கு சொல்லி விடுறதா இருந்தா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லி விட்டு டூட்டி அந்த கொல்ல பாக்குறீங்க. யாருக்கு தகவல் சொல்ல சொல்லி சரிதானே? சரி வரமா பாருங்க கூப்பிடுறேன் போங்க. டேய் கவலா வந்து விட்டேன். வந்தா ஓலை ஒன்று வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன். நான் சொல்றபடி எழுதணும். வாங்க. இங்க வந்துட்டேன். அழைத்ததன் காரணம் சொல்லுங்க. நான் சொல்றது எழுது. இதுல எழுதவா? சொல்ல வேண்டியானே. இந்த வர மூணா சிவமயம். ஊனா சிவமயம் போட்டு அந்த நாளைக்கு சாதகம் வாங்கிக்கலாம். நான் சொல்றதை எழுதுனா அன்றாட இவன் என்னைய கொள்றதுக்கே திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். டேய் குப்பை இருக்கிறவளை இப்ப எழுதிடா. மூணா சிவமயம் இன்னார்மயம் இன்னாரு. ஆமாடா நம்ம எழுத்த அந்த ஆளுகளை பத்திரமாத்த கொடுத்து அனுப்பு. இப்படி எப்படிதான் எழுதுறது? மரணம் மரணம் மாசு மரணம். மரணம் பாட்டு எழுத சொல்லல. மரணம் அப்படியா? மரணம். அவ்வளவுதான். அந்த சீட்டை மடிச்சிரு. அவ்வளவுதான். இந்த சீட்டை மடிச்சிரு. டேய் டேய் இன்னத்தாண்டா இன்னத்தாண்டா இன்னும் பேப்பர் பத்தாக இருக்கு. சொல்லுங்க. அறிவுட்டவளை. அறிவுட்டவளை யாரடா சொல்ற? யாரடா சொல்ற? எவ்வளவு தான் எழுதுறது? அடடா டேய் எருமை மாடு இதை கூட எழுதிட்ட. டேய் அதெல்லாம் எழுதக்கூடாது. அதையெல்லாம் அடிச்சுட்டு அந்த மரணம்ங்கிறத மட்டும் எழுது. அடங்கு வைக்காத அவசரத்துக்கு எழுத மாட்டேங்குது. அவ்வளவுதான். இனிமேல் அந்த பேனாவெல்லாம் மைய இருக்கா? மாச கணக்கா வர மாட்டேங்குது. வருட கணக்காச்சுங்கிற நீ ஒரு இந்த பேனா அது வருஷ கணக்கா வேலை செய்யும். சரி சொல்லுங்க. மரணம். மரணம். அந்த சீட்டை மடிச்சிரு. அந்த சீட்டை மடிச்சிரு. எழுத விடுங்க. மரணம் எழுதிட்டு நானே மடிச்சுக்கிறேன். இன்னொரு சீட்ல என்ன எழுதுவேன்? என்னங்க ஒண்ணு மரணம்னா ஒண்ணுல விடுதலை. என்ன அதுலயும் மரணம்னு எழுது. அப்பதான் எந்த சீட்டு எடுத்தாலும் மரணம் வரா. ஆளை போட்டு தள்ளலாம். இந்த விஷயம் உனக்கு எனக்கு தெரிஞ்சுதான் இருக்கட்டும். ஒரு பிள்ளை சரியா சத்தம் கூட ஏனோ மாடு. சரி போய் சாமியார் கூட்டு வா. சுப்பிரமணிய கடவுளே சூர சம்ஹாரம் இப்ப நடக்க போகுதுடா. வாங்க வாங்க வாங்க. பயப்படாம வர சொல்லு. வாங்க வாங்க தைரியமா வாங்க. சாவுக்கு துணிஞ்சு வரணும் எதா இருந்தாலும். என்பது என்ன ஆறுதல்? தந்தை பிரம்மா தாய் கரைவன். எப்ப கூப்பிட்டாலும் இந்த வசனம் ஐயா. வீட்டுல போன் பண்ணா கூட போன் எடுத்து என்பி என்ன ஆறுதல் எங்க அப்பா பிரம்மா. உங்களை சீட் எழுதியாச்சு. அந்த சேர் எடுத்து போடு. பிடிக்காத விடுறது அமைதி. ஏன்டா ஐயா சக்கம்பட்டி சாமின்னு ஐயா நான் பண்ணறா நீ பண்ண போட. சொன்னா புரிஞ்சா சொல்றது. இப்படி போடாதடா. எடுத்து என் தலையில போடு. போங்க வேலை சொல்ல தெரியுதா உங்களுக்கு? இப்படி போடுறா. படுத்துறான்டா. அந்த சீட்டை குளிக்க போடு. ஆச்சாரண்டா வரக்கூடாது. சாமி தத்துருவா இறங்குத. தம்பி இங்க போடக்கூடாதுப்பா. எடுத்துக்கொண்டு திருப்பத்தூர்ல போட்டு வா. பஸ் இருக்குமா? நடந்தாச்சு போறேன். டேய் இங்க போடுறா. இதுல போடவா? இந்த சேரா போட்டு போட்டு. தம்பி வா ஒரு சீட் எடுக்கலாம்டா. எதுக்கு சீட் எடுக்கிறதுடா? சாமியார் கால் போல வரமாட்டேன். வாடா பாப்பா. தங்க குட்டி வா. இரு நீ கொஞ்சம் எனக்கு தெரியுப்பா. ஏய் நான் உள்ள உட்காந்துருந்தேன். வெளில உட்காந்துருந்தேன்.
நீ மரணம்னு ஒரு சீட்ல எழுதுற, ஒண்ணுல விடுதலைன்னு எழுதுற. மரணங்கிற சீட்டுக்கு அடையாளம் காட்டி அந்த பையனை எடுக்க சொல்ற, என்னை கொல்ல பாக்குற. அவங்க பையன் வேறு, நீ விடுதலைங்கிற சீட்டை நீ சொல்லிருந்தா விடுதலைங்கிற சீட்டு. இன்னைக்கு இந்த சந்தேகம் எப்போ உங்க மனசுல வந்துச்சோ, இனி யாரும் இந்த சீட் எடுக்க வேண்டாம். உங்க வாழ்க்கை உங்க கையில, நீங்களே எடுத்துக்கங்க. இப்படி அள்ளி கொண்டே குண்டாச்சிட்டுல ஓடுறதில்ல, ஒண்ணுதான் எடுக்கலாம். சீட்டு எடுக்கணும், அப்பதானே தீர்ப்பு சொல்ல முடியும். எதுக்கு சிரிக்கிறீங்க? நாங்க எதுக்கோ இருக்கிறான். சரி, இருக்க கூடாதா? இப்ப நான் ஒரு இந்த இடத்துல உங்க 2 பேருக்கும் நான் ஒரு கட்டளை இடுறேன். என்ன? நான் எடுத்திருக்க சீட்டுல விடுதலைன்னு எழுதியிருந்தா, எழுதியிருந்தா தானே ஆண்டவன் அப்படி தலையில எழுதியிருந்தா தானே. அலையெழுத்து சொல்றீங்களா? இதுக்கு எழுந்தானே இதுல எழுதுறீங்க. என்னை விடுதலை பண்ணிருங்க. பாப்போம் பாப்போம். ஒருவேளை மரணம்னு எழுதியிருந்தா, தெரியாதா? மரணம்னு எழுதியிருந்தா என்னை கொன்றுங்க. எழுதுனவனுக்கு தெரியாதா? ஆண்டவனுக்கு தெரியாதா? அவன் தானே எழுதியிருப்பேன். விடுதலைன்னு எழுதியிருந்தா கீழே இருக்க சீட்ல மரணம் இருக்கேன், உங்க 2 பேரையும் போட்டு வேணாம். என்ன உங்க கூட சேர்ந்து ஏன் உயிர் போயிரு போல இருக்க? விதி யார விட்டுச்சு பாப்போம். பிரிச்சு படிக்கலாமா? சத்தமா கேட்க மாதிரி படிக்கலாம். நீங்க இதுல ஒரு தைரியம் உங்க இந்த சீட்டா இருக்காதுன்னு நினைக்கிறீங்க. இதுல இது எந்த சீட்டு எடுத்தா என்ன? இதை எல்லாரும் எதுக்கு எழுதிட்டாங்க? அப்படின்னா இதுல மரணம்னு இருக்கும் போல இருக்கு. போ, எதை வேணாலும் எடுக்கிட்டேன். சரி கடவுளே, சாமி கும்பிட்டு பெருமாளே. உங்க பேரை கேட்கல, சாமி உங்க சாமி கும்பிட்டு. சாமி பேரும் பெருமாள், ஏன் பேரும் பெருமாள். அப்ப நாம சரி, ஏன் சாமி பேர் பெருமாள், ஓன் சாமி பேர் என்ன? பொந்து கருப்பேன். பொந்து பொந்து கருப்பேன்னா பொந்து இருக்க இடத்துல ஊரா இருப்பேன். இப்ப எங்க இருக்கீங்க? 6 மாசமா முடியல, ரெஸ்ட்ல இருக்கா. சரி, நீ பொந்து கருப்பனை வேண்டிக்க, நான் பெருமாளை வேண்டிக்கிறேன். பொந்தா கருப்பா. ஆமா பெருமாளே. விளையாட்டு தப்பு தப்பா விளையாடுறாப்லையா? ஏன் திருப்பி சொல்ல முடியாது? ஏன்டா நீ எப்படி இது பண்ணது? முதல்ல சொல்றது இல்லையா, இதை திங்க கூடாது, படிக்கணும். நான் எங்க வாயில கொடுத்தது எப்படி நடக்கிறது? மறுபடியும் நான் போய் எழுதிக்கிட்டு இருக்கணுமா? என்ன நீங்க இப்படி பண்ணிட்டியா? இப்ப எப்படி இந்த சீட் நம்ம எடுக்கிறது? எப்படி சீட் எடுக்கிறது? ஓஹோ, நமக்கிட்ட ஒரு கையில் சொல்ற ஐடியா இருக்கு. எங்க உங்களுக்கு என்ன தீர்ப்பு சொல்லணும்? அந்த போன சீட்டு வரணும், அவ்வளவுதானே. வந்துரு வந்துரு தானா வந்துரு, இல்லாட்டி இல்லாட்டி விரல விட்டு நோன்றா. ஏன்னா அங்கிட்டு காலையில தாண்டா அவருக்கு இருக்கு போல கந்த கந்தலா வரும்டா. அது எப்படி அடுத்து படிப்பேன்? எப்படித்தான் படிக்கிறது? ஏன்னா நீங்க விளையாட்டு தப்பு தப்பா வர்றீங்க. தீர்ப்பு சொல்லவா? சீட்டை தின்னா தீர்ப்பு சொல்றேன் நான். இப்ப ஒரு சீட்டு தின்ட்டு ஒரு சீட்டு இருக்கு. ஆமா. ஒருவேளை நான் தின்ற சீட்டு மரணம்னு இருந்தா கீழே இருக்க சீட்ல விடுதலைன்னு எழுதியிருக்கும். என்ன ஓயாம அந்த கண்டமே வருது. என்ன கொன்றுங்க. ஒருவேளை நான் விடுதலைங்கிற சீட்டை தின்றிருந்தா கீழே மரணம் இருக்கேன், அந்த சீட்டை எடுத்து உங்க 2 போட்டுறது உறுதி. இல்ல போட்டி நிபந்தனைக்கு நான் தயாரா இருக்கேன். இன்னொரு நாளைக்கு வச்சுக்கோமா போட்டிய. விடுதலைங்கிற சீட்னா என்னை விடுதலை பண்ணீங்க, கீழே இருக்கிற மரணம் தான் உங்களை போடுறது உறுதிங்கிறது. என்ன காரியம் பண்ணிய? என்ன காரியம்? உங்க எவ்வளவு நாளா வேலை பார்க்கிறேன், என் மேல ஒரு இறக்கம் இல்லையா, ஒரு விசுவாசம் இல்லையா? உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். சரி, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்னடா பிரச்சனை? ஆளு கொண்டா 2 பேர் இருந்து நூட்டியா? அப்ப எனக்கு வெறும் உங்க வாயை பார்த்துக்கிட்டு இருக்கதா? நான் திருப்பதி லட்டாடா திட்டு ஏடா படப்பல நல்ல வேலைக்கு ஜீனாதி கொடுத்தாடா. என்னங்க இந்நேரம் அந்த ஆளு நான் தின்னது விடுதலை, கீழே இருக்கிறது மரணம் நினைச்சு நம்மளை போட்டுருந்தாங்க. என்ன ஆகும்? ஓ, அதனால நீங்க எடுத்து சாப்பிடுங்க. அந்த வேலைக்கு 2 பேரும் உயிர் தப்பா புச்சம்டா சாமி. இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது. அடுத்த முறை சிக்கனாப்பலன்னா 4 சீட்டை எழுதி போடுவோம்.
என்மே நாரதர், தந்தை பிரம்மா, தாய் கலைவாணி, பாட்டமாக அதெல்லாம் நோட்டீஸ்ல படிச்சாச்சு. தலைவி அளித்தார். நீ போய் ரெஸ்ட் எடுக்க போங்க. இன்னைக்கு தப்பிச்சிருச்சு இந்த கையை. இன்னொரு நாள் மாட்டாமல போயிடும். வரட்டும். முதல்ல அந்த பிள்ளைய வர சொன்னோம்னா இல்ல ஐடியா பண்ணது பண்ணீங்க, வேற மாதிரி இனிமேல் யோசிங்க. யோசிக்கிறேன். ராணியை வர சொல்லுவான். மிருதங்காரன் எங்க ஆளக்கானா? ஏன் எனக்கு அவன் மேல டவுட்டா இருக்கு. என்னங்க நான் வெளியில வரையில அவன் எந்திரிச்சு உள்ள போயிடுறேன். நான் உள்ள போனா வெளியில வர்றேன். அவன் இப்ப எங்க இருக்கான்? இதை ஆஃப் பண்ண பார்ப்போம். இந்த மைக் ஆஃப். ஏடா, எங்க போன? எதுக்கு? அந்த புள்ள உள்ள இருக்கு. நீ ஏன் உள்ள போன? நான் வெளியே இருக்கேன். நீ ஏன் உள்ள போன? மூக்க கடிக்கிறியா? ஓ, கொஞ்சம் போனீங்க. வாட வருது. வாய ஊது. 145 லட்சம் இருக்கா? அதான் கிடைச்சிச்சு. 100 ரூபா கூட போட்டு நல்லதா பிடிக்கப்படாது. காசு போயிரும்ல. சரக்கு வாடையோடு சேர்ந்து வேப்பண்ண வாடையும் வருதே எப்படி? அதான் ரொம்ப ஓவரா கசந்துச்சு. கசந்துச்சா? கேட்டியாலையாச்சா? இவன் மேல சந்தேகப்பட்டுட்டான். அவளுக்கு 1/2 லிட்டர் வேப்பண்ணை வாங்கி அதுல ஊத்தி வச்சேன். இப்ப இவன் வாயில வேப்பண்ண வாடை வருதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா, எப்போதும் சுண்ணாம்பு தானே தடவி வைப்பிய. அப்படித்தான் தடவிட்டு இருந்தேன். மறந்தாப்புல ஏன் வாய் வந்து போகுது சமயத்துல. அப்ப 2 பேருமே இந்த வச்சுதான் ஓட்டுறீங்களா? அப்கோர்ஸ் ஐ லைக் இட். ஓகே, எப்படியோ காப்பாத்துறீங்க. வரட்டும். வேப்பண்ண நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் இல்லாம என்னைக்கு சாப்பிட்டுருக்கேன்? நீங்க கருப்பா இருந்தாலும் கலைய குருட்டு சிறுக்கி. நானா கருப்பா இருக்கேன்? செமையா இருக்கீங்க. சென்னையா இருக்கேனா? உங்களை பார்த்தோன்னே எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன மாமா வைக்க? நீ வேற எப்ப பார்த்தா மூஞ்ச கொண்டாந்து முன்னாடியே காட்டிக்கிட்டு போயாக்கிட்டு. ஏய், இப்பதான் அழகா இருக்கேன்னா? ஏய், நீ என்னைக்கு உன்னை நான் அழகா இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அப்ப இப்ப சொன்னவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நீ ஏன் வந்து தொலைஞ்ச? எதுக்கு ஏன் வந்த நீனு? எதுக்கு வந்து தொலைஞ்சானா? போய் தொலை போங்க. ஏய், இப்பதான் தொலைடா அப்புறம் போங்கன்ற. நீங்க செமையா இருக்கீங்க. அது தெரிஞ்ச விஷயம் தானே. என்ன பண்றது, உதவக்கரையை வச்சுக்கிட்டு ஓட்ட முடியல. யாரு ஒப்பனை சொல்றியா? எப்படி அப்படி சொல்ற? நான் இருக்கல ஒப்பனை பத்தி. மூஞ்ச காட்டிக்கிட்டு முன்னாடியே போயாண்டு மூஞ்சி நக்க வரமா. இப்ப யார்கிட்ட தாண்டி பேசுறேன் பாருங்க எப்படி நிப்பாட்டி இருக்காப்லன்னு. நீங்க என்ன இருக்கீங்க? ஆங்க பூச்சி வந்து அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு வராப்ல தெரியல. நல்லா நிப்பாட்டி இருக்கீங்க. ஐ இதைத்தான் நிப்பாட்ட. ஆமா, நீ அது கூட நிப்பாட்ட மாட்டேங்கிற. போயாங்கிட்டு ஆவுன்னா பல்ல கடிச்சுக்கிட்டு. நீங்க கோவப்படாதீங்க அவர் மேல. சாமியாருங்கிறத சண்டாளி அப்படியே ரதம் மாதிரி வசனம் பேசின ஆள கடைசியில
நீண்ட கால வாழ வேண்டும் எனது வாழ்த்துக்கள் உரித்தாக. தள்ளுனா நாக்கு தள்ளத்தானே. ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு. ஜெட்டு 5 வருஷமா மிஸ் ஆகிட்டு இருக்கு. அது ஒரு இடத்துல நீ இருக்கலாம் அதங்காம போயா மத அப்படி மரியாதையா சொல்லு. எதா இருந்தாலும் கணவரை தங்கச்சி பழைய தலைக்கு பேர்ச்சம்பளம் யாராவது கூட கொடுக்க மாட்டாங்க. மேற்கொண்டு பேசி மாட்டாங்க. தங்கம் எங்க கப்பு பல்லாண்டு பல்லாண்டு பல்லெல்லாம் கலண்டு பல்லெல்லாம் கலட்டுனா கிளவி எனக்கு அப்புறமா 1100 வரைக்கும். நன்றி. அனைத்த காரணம் ஆமா நம்ம எடுத்துக்கிறோமா முடிதல் வந்துருக்காங்க. அழைத்து என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? SS கோட்டையை சேர்ந்த கண்ணன் அவர்கள் சார்பாக எனக்காக ரூபாய் 51 பரிசா வழங்கியுள்ளார். பரிசினை வாரி வழங்கிய அருமையன் கண்ணன் அவர்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். யாரு தர் வரடுமா வருக வருகவே வணக்கங்களே வருக